அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 22/4/2026. சஷ்டி திதி இரவு 10:50 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் இரவு 10:13 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மேஷ லக்னம், லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவானுடன் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் புதன் செவ்வாயுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் மற்றும் மாடு வாங்க, உழவு உழ, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க, ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க, எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்க, பயணம் தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, ஓடி ஓடி எவ்வளவு கோடி சேர்த்தாலும் தாயின் பாசக்கடனையும் தந்தையின் வளர்ப்பு கடனையும் ஒருபோதும் நாம் அடைக்க முடியாது. கடைசி வரை நாம் எல்லாம் கடனாளிகள்தான். இதையெல்லாம் புரிந்து கொண்டு எப்போதுமே அம்மா அப்பாவை கும்பிட்றவங்க நீங்கள் தாங்க. அன்னை தெய்வமாக வணங்குபவர்கள், தந்தை சொல் தட்டாமல் இருக்கக்கூடியவர்கள், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று உணர்ந்து கொண்டு பெற்றோரை தெய்வமாக மதித்து போற்றி கொண்டாடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் பலிதமாகும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கம்பீரமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. தெளிவான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள்லாம் சீக்கிரமாக முடியுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றி காட்டுவீங்க. ஏழரைச்சனி இருக்கிறதுனால சின்னதாக அடிமனசில் ஒரு பயம் எட்டி பார்க்கும். ஆனால் சந்திரன் பலமாக இருக்கிறதுனால அந்த பயமெல்லாம் விலகி போகுங்க. பிரபல யோகாதிபதி பாக்யாதிபதி குரு பகவானுடன் சுகாதிபதி, அதாவது இன்னொரு யோகாதிபதி சுகாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்குவதற்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. உங்கள் ரசனைக்கு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புது பங்குதாரர்கள், வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய வேலைகளை ஒப்படைப்பாங்க. அதை நீங்களும் சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள்லாம் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தனியாக நடக்க தயாராகுங்கள். ஏனென்றால் உங்களுடன் நடக்கத் தொடங்கியவர்கள் நீங்கள் முடிக்கும்போது உங்களுடன் இருக்க மாட்டார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு துணை தேடுறவங்க நீங்கள் கிடையாதுங்க. ஒத்தையாக தனியாக நின்று நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுயம்புவாகவும் நீங்கள் வளர்ந்து காட்டுவீங்க. எங்கும் எப்போதும் அடுத்தவங்க தயவில் வாழாமல் தன்னுடைய தைரியத்தால், தன்னுடைய உழைப்பால் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமாக பேசுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் பணவரவு, செல்வாக்கு அதெல்லாம் உண்டு. புது பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வரும். குடும்பத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி நீங்கள் தெளிவாக பேசுவீங்க. எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது வழி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. வேலை பார்த்துக்கிட்டே மீதி இருக்கிற நேரத்தில் ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அல்லது புரோக்கரேஜ் கமிஷன் வகையில் ஏதாவது சம்பாதிக்கலாமான்னு யோசிக்கிறீங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, 5ஆம் இடத்தை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் 5ஆம் இடத்தை சனி பகவானும் செவ்வாயும் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களால சின்ன சின்ன செலவுகளும் கொஞ்சம் ஒரு பக்கம் இருக்கும். அவங்க நட்பு வட்டத்தையும் மறைமுகமாக கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அழகு, இளமை உங்களுக்கு அதிகமாகும். சுறுசுறுப்பாவீங்க. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாகும். புது பிரான்ச்சு தொடங்கிறதுக்கான சூழலும் உருவாகி வருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உயரதிகாரிகள் உங்களுக்கு ஒத்தாசையாக இன்றைய தினத்தில் இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல வேலைகள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பலவீனங்களை பட்டியலிடாதீர்கள். அறிவுரைகள் சொல்ல 1000 பேர் வருவார்கள். கவலைகளை காட்டி கொள்ளாதீர்கள். புத்திமதி சொல்வதற்கு கோடி பேர் தேடி வருவார்கள். அதே போல் எள்ளி நகையாடவும் ஏகப்பட்ட பேர் வருவார்கள். துயரங்களை ஒருபோதும் காட்டிக்கொள்ளாதீர்கள். உதவுவதற்கு ஒருபோதும் ஒருவரும் வரமாட்டார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நல்லதோ அல்லதோ எதுவாக இருந்தாலும் நாம் பார்த்துக்கலாம். நம்ம மனசோடு நாம் பேசிக்கலாம். நம்ம மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம நடந்துக்கலாம்னு தன்னைத்தானே சுயமாக உருவாக்கி கொண்டு தன்னுடைய இஷ்டப்படி நல்ல எண்ணங்களோடு சிக்கல்களிலிருந்து வெளிப்படக்கூடிய சிங்காதி சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சாப்பாட்டில் உப்பு காரத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். இன்றைய தினம் வாயு கோளாறும் வரத்துக்கு வாய்க்கிறதுனால வாயு பண்டங்கள் அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இன்றைய தினத்தில் அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாம். ஏதோ உதவி கேட்க வந்தாங்க, ஆலோசனை கேட்டு வந்தாங்க அப்படின்னு தான் வருவாங்க. அப்புறம் உங்கள் மேலே பழியை போட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி வெற்றி அடையுங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைய தினம் நிதானம் தேவைப்படுதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பெருசாக நீங்கள் முதலீடு செய்கிறதோ அதெல்லாம் கூடாது. அதே மாதிரி இடைத்தரகர்கள், புரோக்கர்கள்ட்ட நம்பி ஏமாந்துடாதீங்க. அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள்லாம் இருக்கும். உயரதிகாரிகள் அப்படி இப்படிமா இருப்பாங்க. சில ரகசியங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருந்துடுறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, உன் வீட்டு கண்ணாடியாக இருந்தாலும் முகம் பார்க்க நீதான் முன்னாடி வந்து நிற்க வேண்டும். ஆமாங்க, கண்ணாடி ஓடி வந்து நம்ம முகம் எப்படி இருக்குன்னு அது காட்டாது, பார்க்காதுங்க. அதனால தாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி இல்லைன்னா நம்மால் முன்னேற முடியாதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு, வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மேற்கொண்டு வளர வேண்டும், முன்னேற வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்தாலும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது நடக்கும். எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால காசு பணம் தங்க மாட்டேங்குது, கரைஞ்சி போகுது. குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்த என்ன வழின்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இப்போல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு பேசுகிறாருங்க, கோவப்படுறாருங்க அப்படின்னு ஒரு சிலர் உங்களை வந்து குறை சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் உண்மையை தான் பேசுகிறீங்க, நியாயத்தை தான் பேசுகிறீங்கிறது அப்புறமா தான் அவங்களுக்கு புரிய வருங்க. 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்ட்டையும் சொல்லிக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் சிலர் வந்து பலவீனமாக எடுத்துப்பாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளாரே உட்காந்து பேசிக்கிறது நல்லதுங்க. சனி பகவானுடன் செவ்வாய் சேர்ந்து புதனும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உரிமையில் பாசத்தில் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது பொறுப்புகள் பதவிகள் தேடி வருங்க. சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை விற்றுட்டு புதுசு வாங்கிறது அல்லது புது வீடு கட்டுறது அல்லது இருக்கிற வீட்டிலேயே கூடுதல் தளம் கூடுதல் அறை அமைக்கிறதுன்னு பரபரப்பாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அதே போல் வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுப செலவுகள் இருக்கும், திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்துருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பணம் என்பது மனிதனை ஆளத் தொடங்கிய பிறகு அன்பு என்பது அடகுக்கடை பொருளாகிவிட்டது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எவ்வளவு சம்பாதிச்சாலும் நீங்கள் பணத்தை பின்னாடி ஓட மாட்டீங்க. அன்புக்கு தாங்க நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பணமாக பாசமா அன்பா அப்படின்னு சொன்னால் பாசத்திற்கும் அன்பிற்கும் முதலிடம் தரக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்ககிட்ட மறைஞ்சு கிடந்த சில திறமைகள் அதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற மனிதர்கள் அறிமுகமாகுவாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் புகழடைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கிரனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழுதான சமையலறை சாதனங்கள் புதுசு இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. குரு பகவானுடன் சந்திரனும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால செய்கிற தொழிலில் வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. கல்யாண விஷயமாக நீங்கள் பேசலாம், அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. அதே மாதிரி சின்ன சின்ன விளம்பரங்கள் அதெல்லாம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. யூடியூப்பில் எல்லாத்துலேயும் விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. அதனாலேயும் உங்களுக்கு லாபம் இன்னைக்கு கூடி வருங்க. உத்தியோகத்தில் செல்வாக்கோடு இன்னைக்கு இருப்பீங்க. சில முக்கியமான வேலைகளை நீங்கள் முடித்து காட்டுவீங்க. மற்றவங்களால் முடியாததெல்லாம் நீங்கள் செய்து காட்டுவீங்க. அதனால் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூட்டிகிட்டு போகும். மகளுக்கு
வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல வரன் ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சங்கு சக்கரம்தான் வாழ்க்கை. ஓடினால் சக்கரம், ஓய்ந்து போய்விட்டால் சங்கு. இதுதாங்க வாழ்க்கை தத்துவம். அதனால தாங்க சக்கரம் போல் நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அவருக்கு என்னங்க காலில் சக்கரமாங்க, எப்போ பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கார், ஓடிக்கிட்டே இருக்கார், மனுஷன் சளைக்கவே மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு மற்றவங்கள்லாம் பார்த்து மூக்கின் நுனியில் விரல் வைப்பது போல கடினமாக உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் புதன் கொஞ்சம் பலவீனமாக தாங்க இருக்கிறாரு. காரணம், அஷ்டமாதிபதி செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. படுத்த உடனே தூக்கம் வர்ற காலமெல்லாம் போய் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. செவ்வாய் உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவரால் சில தொந்தரவுகளும் இருக்கும். சகோதரங்களை நினச்சும் சில சங்கடங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் கூட்டு தொழில் வேண்டாம், கூட்டாக யாரையும் சேர்க்க வேண்டாம். பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேணாம், எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒதுக்கி தள்ளினா கூட உங்களை தேடி சில கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வருங்க. கோவில் விழாக்கள்லேயும் உங்களுக்கு முதல் மரியாதை எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலர் புது தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. சின்னதாக முதலீடு போட்டு தொடங்குங்க. அதிக கடனெல்லாம் வாங்கி அகலக்கால் வைக்காதீங்க. அதே மாதிரி 10 வருஷ ஃப்ரெண்டு அப்படின்னு யாராவது வந்து கூட்டு சேர்ந்து பங்குதாரராக சேரணுன்னா கூட சேர்க்காம தனித்து செயல்படுறது நல்லதுங்க. இன்றைய தினம் உத்தியோகம் உங்களுக்கு நல்லா இருக்குது, நல்ல பேர் உங்களுக்கு இருக்குது. ராகு 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரங்க நேற்று சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பிரார்த்தனை செய்யுங்கள், கடவுள் அருகே நீங்கள் போகலாம். சேவை செய்யுங்கள், கடவுளே உங்கள் அருகில் வந்து நிற்பார். அதனால தாங்க நீங்கள் கஷ்டம்னு யாராவது வந்து கையேந்தினாலோ கண்ணீர் விட்டாலோ கையில் இருக்கிறத கூட நீங்கள் கழட்டி கொடுத்துருவீங்க. உடனே அவங்கள சாப்பிட சொல்லுவீங்க. முதல்ல பசியாருங்க, அப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. எங்கும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு வருபவர்களுக்கெல்லாம் தாய் மனதோடு அவங்களுக்கு எல்லா வகையிலும் அரவணைப்பாக இருந்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு உதவிகளையும் செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ஆனால் சூரியன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்னைய விட இப்போ கொஞ்சம் கோபப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அது முன்கோபம் ஜாஸ்தியாகிடுச்சு. வீட்டில் எல்லாத்தையுமே கொஞ்சம் எரிஞ்சு விடுறீங்க. ஏன்னா நெருப்பு கிரகம் சூரியன், பாதகாதிபதி சூரியன், அவர் உங்களை பார்க்குறதுனால கவனமாக இருங்க. டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் அது மாதிரி ஏதாவது பாக்கி நிலுவெல்லாம் இருந்ததுன்னா உடனுக்குடனே நீங்கள் அதெல்லாம் செலுத்திடுறது நல்லது. தேவைப்பட்டால் கொஞ்சம் அட்வான்ஸ் டேக்ஸ் கூட செலுத்திடலாங்க. அதனால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய தொகைகள், வரிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக செலுத்திடுறது நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மறைஞ்சு கிடந்தாலும் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. அதனால் ஒரு சிலருக்கு வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குது. விசா கிடைக்கும். பிள்ளைகளை பார்த்துட்டு வர்றதோ அல்லது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்
வாய்ப்புகள் அதெல்லாமே பிரகாசமாக இருக்குதுங்க. குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சதை கொண்டு போய் கொடுத்து நகை நட்டு ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. புதன் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் அது தகுதியானதாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சில மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் அதெல்லாம் குறையும். வேலை சுமையும் குறைஞ்சி இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே சந்தோஷமாக இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கோபங்கள் எல்லாம் இங்கே திமிராக பார்க்கப்படுகிறதே தவிர அது வேதனையின் வெளிப்பாடு என்பது இங்கே யாருக்கும் புரிவதில்லை. அதனால தாங்க எங்கேயாவது கெட்டது நடக்குது அல்லது எங்கேயாவது விதிகள் மீறப்படுது, எங்கேயாவது தவறுகள் நடக்குது அப்படின்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. உடனே கோபப்பட்டு எதிர்கேள்வி எல்லாம் கேட்பீங்க. முதல்ல மனசில் வேதனைப்படுவீங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பீங்க. அடுத்த நிமிஷம் வேதனைப்படுறதோட விட்டுறக்கூடாது, அந்த என்ன நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டணும்னு சொல்லிட்டு துள்ளி எழுந்து உண்மைக்காக போராடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எதிர்த்து பேசுகிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வேலை சுமை இன்றைக்கி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள்னு உதவி கேட்டு கொஞ்சம் நச்சரிக்கிறவங்களும் இன்றைக்கி அதிகமாகத்தான் இருப்பாங்க. பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் கூட வயிறு ஒரு மாதிரி இருக்குது இன்னைக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் அது வேலையை அது பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி அந்தரங்க விஷயங்களை எதையுமே வெளியிடக்கூடாது. அடுத்தவங்கள வீட்டு அந்தரங்க விஷயங்கள் யாராவது சொல்ல வந்தால் கூட அவங்க வீட்டு விஷயமெல்லாம் நமக்கு என்னதுக்குப்பா, நம்ம வேலையை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு திடீர்னு சிலர்லாம் உங்களை பாராட்டி பேசுவாங்க. அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு பட்டியல் இருக்குதுன்னு அர்த்தம். அதான் உங்களால் பலனடையக்கூடிய பட்டியல் அப்புறம் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் புகழ்ந்து பேசுபவர்கள்டையும் ஒரு தள்ளி நிற்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஏதோ ஒன்று சொல்ல போய் அது கடைசியில் சண்டையில் போய் முடிஞ்சிருச்சேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு கொஞ்சம் செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமம் இருந்தது, உடம்பு முடியாமல் இருந்தது, வேலை சுமை இருந்தது. ஆனால் இன்றைக்கி அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் டென்ஷன் இருக்கும். வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் உங்கள் தவறை ஒப்புக்கொள்ளும் பொழுது உங்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை அதிகமாகி விடுகிறது. அதனால தாங்க எப்பொழுதுமே தவறு நடந்துருச்சுன்னா ஏதோ தவறுதலாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஏற்றுப்பீங்க, ஒத்துக்கொள்வீங்க. மேற்கொண்டு நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு உறுதி கொடுப்பீங்க, உறுதிமொழி கொடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தவறுதலாக நடந்த தவறு மீண்டும் நிகழ்ந்துவிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக நின்று நேர்பாதையில் பயணிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடன் சந்திரனும் சேர்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அதனால் முகத்தில் ஒரு தெளிவு தேஜஸ் வரும். தெளிவான முடிவுகளும் எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானின் அருட்பார்வை இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சந்திரன் உங்களுக்கு
சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் பங்குதாரர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபத்தெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி புது வேலையாட்கள் வந்து அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. அதனால் அலுவலகம் சம்பந்தப்பட்ட அந்தரங்க விஷயங்களை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பேசிடாதீங்க. அதே மாதிரி உயரதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் சொல்லிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல்கள் இருக்குங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். உங்கள் வண்டி வாகனத்தை யாருக்கும் இரவல் தர வேண்டாம். மற்றவங்கள்ட்டேருந்தும் நீங்கள் இரவல் வாங்காமல் இருக்கிறது நல்லதுங்க. சூரியன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைங்க மேலே உங்கள் கோபத்தை காட்டாமல் இருங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் தான். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளை அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நம்மை நோக்கி வரும் விமர்சனங்கள் தொலைவில் இருந்து ஒருபோதும் வராது. கருப்பு ஆடுகள் நம்முடனேயே பயணம் செய்து கொண்டிருக்கும். அதனால தாங்க ரகசியத்தை ரகசியமாகவே நீங்கள் வச்சுப்பீங்க. அது எங்கேயுமே எப்பொழுதுமே நீங்கள் வெளியிடவே மாட்டீங்க. அதனால தாங்க எது நடந்தாலும் உள் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்து தேவைப்படும் போது தேவைப்படுபவரிடம் தேவைப்படும் நேரத்தில் சிலவற்றை வெளிப்படுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களில் வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்தில் சந்திரன் தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள்லாம் முடியுங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுக்கு வரணமைய வாய்ப்பு இருக்குது. கல்யாண ஏற்பாட்டில் நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி அந்த வீட்டை கட்டி முடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து லோனுக்கு முயற்சி பண்ணுவீங்க. லோனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சூரியன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சிறு சிறு விபத்துகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கி தொகை இருந்தாலும் அதெல்லாம் உடனுக்குடன் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்கள் ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் இன்றைக்கி பலிதமாகும். வியாபாரமும் இன்றைக்கி ரெட்டிப்பு லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்திலேயும் இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்ந்து உத்தியோகத்திலே உயரதிகாரிகள் பாராட்டும்படியும் இன்றைக்கி நீங்கள் நடந்துப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இழிவு செய்யும் நண்பர்களை விட பகைவர்களே நமக்கு மேல். பகைவர்களே நமக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தருகிறார்கள். அதனால தாங்க நல்லது எங்கே நடந்தாலும் அங்கே நீங்கள் போவீங்க. நண்பனாக இருந்துக்கிட்டு நக்கலாக பேசினா அவங்க நட்பெல்லாம் நீங்கள் தவிர்த்துருவீங்க. எதிரியாக இருந்து கொண்டு ஆனால் அதே நேரத்தில் நேர்மையாக நடந்துக்கிட்டால் எதிரியாக இருந்தாலும் நேசிப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பொழுதும் எதிரிகளையும் நேசிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ நல்லதை செய்கிறார்களோ அவர்களை மனம் திறந்து பாராட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 7.5 சனி போட்டு பாடாப்படுத்துது. 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு. பாதச்சனியாக இருக்கிறதுனால கால்வலி கழுத்து வலின்னு கதற வேண்டியதாக இருக்குது. எப்படிங்க நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள்
கோபமாக பார்க்குறதெல்லாம் புரியுதுங்க. இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்கார், குரு பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக நல்லதெல்லாமே நடக்குங்க. முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ ஒன்றொன்னா நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அவர் தான் இப்போ உங்களை ரொம்ப பாடாப்படுத்தின்னு இருக்கார். பேசக்கூடாதுன்னு நினச்சிங்க, ஆனால் எல்லாத்தையும் பேசிட்டீங்க. சொல்லக்கூடாதுன்னு நினச்சிங்க, ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. சில விஷயங்களை முன்ன மாதிரியே அமைதியாக மனசுக்குள்ளார வச்சுருந்தா இன்னும் முன்னேற்றம் நலமாக இருக்குங்க. கண் பார்வை விஷன் கொஞ்சம் செக் பண்ணிங்க. தேவைப்பட்டால் ஸ்பெக்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும், அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. பல்வலியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடம்பை கொஞ்சம் கவனிங்க. நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. தைரியமாக முடிவுகள் எடுப்பீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியனுக்குனால தைரியமாக முடிவுகள் எடுத்து ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதே போல் மூத்த அறிஞர்கள், மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. வேலையில் இருக்கிறது முக்கியம் இல்லை, அப்டேட்டடாக இருக்கணும். அதனால் ஆன்லைனில் சில கோர்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளோடு சேர்ந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உண்ணும் உணவில் மட்டும் கலப்படமல்ல, உறவாடும் உறவுகளிலும் கலப்படம் இருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு கலப்படம் இல்லாத தூய்மையான அன்பு எங்கே இருக்குன்னு தேடி அந்த தூய்மையான அன்புக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்து 7.5 சனியில் ஜென்மச்சனியாக இருந்து பாடாப்படுத்துகிறாரு. உடம்பெல்லாம் வலிக்குது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் நார்மல்ங்கிறாங்க. ஆனால் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும்னு நீங்கள் முணுமுணுக்கிறதெல்லாம் கேட்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்க. செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால கண்ணெரிச்சல், கால் பாதத்தில் எரிச்சல், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடன் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் விலக ஆரம்பிக்கும். தைரியம் உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெடுக்குன்னு பேசாமல் சில விஷயங்களில் மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க. வண்டி வாகனம் பழசெல்லாம் கொடுப்பீங்க. புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்திருக்கார். ஆனால் நீச்சம் பெற்று உட்கார்ந்திருந்தாலும் புது நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். அதே மாதிரி அம்மாவோட ஆரோக்கியத்திலிருந்து வந்த சிக்கல்கள், நோய் நொடி உபாதைகள் அதெல்லாம் விலகி அம்மா கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இன்னைக்கு இருப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன அலைச்சல்களுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 2026 தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது
அதுதாங்க நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் அஷ்டமத்து சனியில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. எங்கே போனாலும் எதிர்ப்புகள், போட்டிகள், நம்பின்னு இருந்தவங்கள்லாம் உங்களுக்கு துரோகம் செய்துட்டாங்க. எதிரிகள் அதிகமாயிட்டே போகிறாங்க, செலவுகளும் அதிகமாயிட்டே போதேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 7வது ராசியில் இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாதுங்க. 11ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து உங்களை காப்பாற்றின்னு இருக்காரு. அதே மாதிரி தமிழ் வருடம் பிறக்கும் பொழுது முக்கியமான கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள்லேருந்து ஒவ்வொன்றா நீங்கள் வெளியில் வருவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி சேருங்க. அதே போல் குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வர இருக்கிறதுனால திடீர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. சுப செலவுகள் அதிகமாகும். வீடு கட்டலாமா வேண்டாமா, ஆரம்பித்தோம்னா முடிப்போமோ முடிக்க மாட்டோமோ, இப்போதைக்கு தள்ளி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க உடனே வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையுதுங்க ஜூன் மாதத்திலிருந்து. அதே மாதிரி இருக்கிற வீட்டில் இன்னொரு கூடுதல் தளம் அமைக்கிறது, அறை அமைக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி சேருங்க. அதே போல் இந்த வருடத்தில், அதாவது இந்த தமிழ் புத்தாண்டை வச்சு பார்க்கும் பொழுது நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்கள் உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் ஜென்ம குருவாக உட்கார போகிறார். அப்போ தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். முன்கோபத்தை தவிர்க்கணும். கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகணும். அந்த 3 மாதம் பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, இறக்கப்பட்டு ஏமாந்துடக்கூடாது. அந்த வகையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே நேரத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ராசியை விட்டு கேது விலகிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக உங்களை போட்டவர் பாடாப்படுத்தின்னு இருந்தார். அப்படிப்பட்ட கேதுவும் ராகுவும் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் நல்ல இடத்துக்கு மாறுறாங்க. ஏன்னா கேது உங்கள் ராசியை விட்டு விலகிறதுனால டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளார இருந்த நடுக்கம், ஒடுக்கம் அதெல்லாமே விலகி எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் இந்த ராகு கேது இப்பெல்லாம் குடும்பத்தில் குழப்பத்தை தாங்க உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. உட்கார்ந்து பேசினாலே சண்டை வருது, அதனாலேயே ஓரமாக நின்றுட்டு வந்துடுறது. இது என்ன வீடா இல்லை தங்கி போகிற இடமாங்கிற அளவுக்கு உங்களுக்கு மனதளவில் உளைச்சல்கள் இருந்துருக்கு. அந்த மன உளைச்சல்கள் எல்லாமே விலகி டிசம்பர் 5ஆம் தேதி முதல் குடும்பத்தில், வீட்டுக்குள்ளார சந்தோஷம் அதிகமாகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. டிசம்பர் 5ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்துல ராகு உட்கார இருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வருவீங்க. கடன் பைசல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களோடு சேர்ந்து வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் அஷ்டமத்து சனி உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால யாரையுமே நம்பக்கூடாதுங்க. அவங்க நிழலையே அவர் நம்ப மாட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாது. நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்களே உட்கார்ந்து யோசித்து சில முக்கிய முடிவு எடுக்கணும். நடுநடுவில் கொஞ்சம் குலதெய்வ கோவிலுக்கும் போய் வாங்க. அதே மாதிரி அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. பிள்ளைகளால் இந்த வருடத்தில் உங்களுக்கு யோகம் உண்டு, அவங்களுக்கும் நல்லதெல்லாமே நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார மட்டும் சின்ன சின்ன விவாதங்கள் வரும். முன்ன மாதிரிலாம் இருக்காது. ராகுகேது பயிற்சி டிசம்பர் 5க்கு பிறகு நல்லா இருக்குது. ஆனால் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால மனசு புண்படுற மாதிரி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த பராபவ வருடம் உங்களுக்கு பல மடங்கு யோகங்களை தரக்கூடியதாக இருக்கும். கடந்த வருடத்தில் பட்ட கஷ்டங்கள், அதே மாதிரி உடம்பு முடியாமல் போனது, அதெல்லாம் மாறி இந்த வருடத்தில் சந்தோஷம் வரும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். வியாபாரத்தில் மட்டும் பங்குதாரர்களை சேர்க்காதீங்க, தவிர்க்க பாருங்கள். வேலையாட்களுக்கு முன்னாடியே முன்பணம் அதிகம் தர வேண்டாம். உத்தியோகத்தில் ஜாப் மாறுறதா இருந்தால் யோசித்து மாறுங்க. அவசரப்பட்டு அதிக சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி போயிட்டு அப்புறம் 2 மாதத்தில் திரும்பி வரக்கூடாது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. இந்த பராபவ வருடம் முழுக்க உங்களுக்கு யோகத்தை நீங்கள் அடையிறதுக்கு அற்புதமான ஒரு கோவில் இருக்குது. உத்திரமேரூர், காஞ்சிபுரம் உத்திரமேரூர் பக்கத்தில்
திருப்புலிவனம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, பழமையான ஊர். அங்கே பழமையான சிவாலயம் இருக்குது. அங்கே வந்து இருக்கக்கூடிய ஸ்ரீ சிம்ம தட்சிணாமூர்த்தியை சென்று ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் தரிசனம் செய்துட்டு வாங்க. அதே மாதிரி கால்களை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவுங்க. தேன் தானமாக கொடுங்க. இந்த பராபவ வருடம் அருமையாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொருளையும் பொன்னையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.